சில பேர் சேர்ந்து ஒரு பனிமலையில ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா ஏற முடியாம கீழே விழுந்திருக்கிறத பாக்குறாங்க. அங்க இருந்த ஒரு பையன், இவ எப்படி இருந்தாலும் சாக தான் போறா, எதுக்கு தேவையில்லாம ஆக்சிஜனை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க முதுகுல இருக்க ஆக்சிஜன் சிலிண்டரை கழட்டி எடுக்கிறான். கூட இருந்த ஒரு பொண்ணு, வேணாம் இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தடுக்க அவன் அந்த பொண்ணை ரொம்ப மரியாதை குறைவா பேசி அவமானப்படுத்திடுறான். ஆனா மனசு கேட்காத அந்த பொண்ணு உடனே ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி அந்த அம்மாவை காப்பாத்திடுறாங்க. உண்மையில அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்து தலைவி. காப்பாத்தாம போன அந்த பையனையும் அவனோட ஃப்ரெண்டையும் கொன்றுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்கள காப்பாத்தின அந்த பொண்ணு, அந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவனை விட்டுருங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்க அந்த அம்மாவும் அந்த பையனை மட்டும் விட்டுட்டு கூட இருந்த அந்த பொண்ணை தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. தன்னோட உயிரை காப்பாத்தினது தன்னோட காதலி தான் அப்படின்னு புரியாம, இவளாலதான் என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசுல வஞ்சகம் வளர்க்கறான் அந்த பையன். ஒரு நாள் அதே பனிமலைக்கு அந்த பொண்ணை ட்ரக்கிங் கூட்டிட்டு போய் பழி வாங்குற வெறியோட மலையில இருந்து கீழே தள்ளிவிட்டு கொடூரமா கொலை பண்றான் இந்த பையன் அந்த பொண்ண.